2005 ஆர்டிஓ ஆஃபீஸில் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்கில் 2 நபர்களும் பங்கேற்றாங்க. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி 2005 ஆர்டிஓ ஆஃபீஸில் திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் 6 மணிக்கு 13-12 நடக்குது. அதில் இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க. அதில் எங்களுக்கு தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதில் இருக்கு. மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறாங்க. 2005 தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்கள் ஏற்றிக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்லை, பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்லை. இன்னைக்கு 2005 இதை கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு இல்லை இதை ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க, அதனால் நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆஃபீஸில் கையெழுத்து போட்டோம். 1996 இதே போல் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்டில் கூட இதே போல் இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சிக்கந்தர் மலைன்னு புதிய பேரை வைக்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. சிக்கந்தர் மலைக்கு இவங்க பேரை வச்சுக்கிட்டு ராமநாதபுரத்தினுடைய எம்பி மேலே போய் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு, அதை ரசிக்கிறாங்க. நெல்லித்தோப்புக்கு போய் நாங்கள் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம்னு சொல்கிறாங்க, அதை ரசிக்கிறாங்க. அதை எதிர்த்து எங்கேயுமே மாநில அரசு போகலை. அதை எதிர்த்து டிவோட்டிஸ் போனாங்க. அதை எதிர்த்து இந்து மதத்தை நம்பிக்கையாக வழிபடக்கூடிய டிவோட்டி போகிறாங்க. எப்போங்க? அக்டோபர் 2025, ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க போய் கோர்ட்டில் ஆர்டர் வாங்குறாங்க, நெல்லித்தோப்பில் ஆடு கோழி வெட்டக்கூடாது. இன்னைக்கு இவ்வளவு ஆர்வமாக தர்காக்காரங்க செய்கிற வேலையெல்லாம் கோவிலினுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் பண்ணுறாரு இன்னைக்கு. ஆனால் அன்னைக்கு நெல்லித்தோப்பில் போய் ஆடு வெட்டலாம் கோழி வெட்டலாம், இவ அப்ஜெக்ட் பண்ணல, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. சிக்கந்தர் மலைன்னு பேர் சொல்கிறாங்க, தமிழ்நாடு அரசு அப்ஜெக்ட் பண்ணல. அந்த எம்பி 100 பேர்த்து கூட்டு போய் சாப்பிட்றாரு, அப்ஜெக்ட் பண்ணல. அன்னைக்கு எங்கேயுமே அப்ஜெக்ட் பண்ணாதவங்க அன்னைக்கு அந்த நீதி அரசனுடைய தீர்ப்பும் கூட அதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மாநில அரசு அப்ஜெக்டே பண்ணல, 2 இந்து பக்தாதிகள் அப்ஜெக்ட் பண்ணதுக்காக இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒருதலை பட்சமாக தமிழகத்தில் இந்து மதத்தை நம்பக்கூடிய பக்தர்களுக்கு எதிராக மிக முக்கியமாக அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸினுடைய உச்சபட்சமான ஒரு அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு செய்கிறாங்க. என் கையில் இருக்கக்கூடிய லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் எங்கேயெல்லாம் இந்து கோவிலை இடிச்சாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்து கோயிலை இடிச்சது. இதில் நிறையா கோவை மாநகர் முத்தானம்மன் கோயிலிருந்து, வேத விநாயகர் டெம்பிள் மின்ட் ரோடு சென்னையிலிருந்து, சூலூர் வாசுதேவர் டெம்பிளிலிருந்து, தஞ்சாவூர் குபேர விநாயகர் டெம்பிளிலிருந்து, கீழவாசல் பகுதி ஆதிமாரியம்மன் கோவிலிருந்து, அரியலூர் மாவட்டம் சனீஸ்வரன் பகவான் கோயில் மேட்டுப்பாளையம், திருவள்ளூர், பெரம்பூர், அது இருக்குதுங்க, லிஸ்ட் இருக்குது. 161 தாண்டிட்டாங்க. அதில் சில ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கோர்ட்டு சொன்னாங்க இடித்தோம். கோர்ட்டு எப்போ சொன்னாங்க? சாயந்தரம் தீர்ப்பு கொடுத்தாங்க. எப்போ இடிச்சிங்க? அடுத்த நாள் காலையில் 2 மணிக்கு. அப்போ கோர்ட்டு வேணுமா? அதாவது சில இந்து கோவிலை இடிக்கும் பொழுது கோர்ட்டு சொன்னாங்க நாங்கள் இடித்தோம். அதுக்கு சில ஆர்டர் பை மெட்ராஸ் ஹைகோர்ட் சைட்டிங் என்க்ரோச்மெண்ட், மதுரை கார்பரேஷன் ஹைகோர்ட் டைரக்ஷன், நைட்டு கொடுத்தாங்கன்னா காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. அன்னைக்கு கோர்ட்டு வேணும், ஏன்னா ஒரு கோவிலை இடின்னு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்ததுக்கப்புறம் காலையில் 2 மணிக்கு இடிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு அதே கோர்ட்டு திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபத்தூணில் தீபத்தை ஏற்றுங்கன்னு கோர்ட்டு சொல்லும் பொழுது இவர்களுக்கு கோர்ட்டு வேண்டாம். கிட்டத்தட்ட 161 கோயிலில் பல இடத்துக்கு சோர்ஸே இல்லை, ஆர்டரே இல்லை. எந்த ஆர்டர் பேசிஸில் அவங்க இடிச்சாங்க? கோர்ட் ஆர்டரே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எத்தனை சர்ச்சை, எத்தனை மாஸ்கை இல்லீகலாக அவங்க இடிச்சிருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 மே 6ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் இல்லீகலாக இருக்கக்கூடிய ஒரு சர்ச் என்க்ரோச்மெண்ட், மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய அல்ல புறம்போக்கு நிலம்னு பல கொடுத்துருக்குறாங்க. ஒன்று இடிச்சாங்களா? கிடையாது. எத்தனை மசூதி இடிச்சிருக்கிறாங்க? கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த சர்ச்சும் மசூதியும் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இல்லையா? இருக்கு. ஆனால் என்ன ஒரு நியாயம்? எல்லா இதையும் இடிக்காதீங்க, எல்லாருக்கும் அவங்கவுங்க பகுதியில் வழிபாட்டு உரிமையை கொடுங்க, அதைத்தான் நாம கேட்கிறோம். அல்லது ஒருதலை பட்சமாக 161 கோயிலுக்கு மேலே இடிச்சிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு அதை பின்பற்ற மாட்டோம் என்று சொல்லி மிகப்பெரிய சட்ட பிரச்சனையை உருவாக்கி இன்னைக்கு பார்லிமெண்ட்ல போய் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல பேச வேண்டிய நிலைமை என்னங்க? பார்லிமெண்ட்ல இவர்கள் போய் இந்தியாவினுடைய மத நல்லிணக்கத்தை கெடுத்துட்டேன்னு இவங்க பேசணும், அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி போட்டு விட்டேன் என்று பேசணும், ஒரு கோர்ட்டு கொடுத்த ஆர்டரை ஃபாலோ பண்ணலின்னு தான் பார்லிமெண்ட்ல பேசணும். பார்லிமெண்ட்ல போய் என்ன பேசுறாங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள், காங்கிரஸினுடைய எம்பிக்கள், விசிகாவுடைய எம்பிக்கள் என்ன பேசுறாங்க இன்னைக்கு? அதாவது தமிழகத்தில் இந்து மதவாத சக்திகள் தமிழகத்தில் ஜாதி கலவரத்தை, மத கலவரத்தை உருவாக்குறாங்க. இது எப்படி இந்து மதவாத சக்தி ஆகும்? கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் வெயிட் பண்ணி கோர்ட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்த பிறகு முறையாக போய் அன்னைக்கு 144 சிஆர்பிசி போட்டிருக்கின்றோம் என்று தவறாக சொல்லியும் கூட அதையும் பின்பற்றி பெட்டிஷனர் திரும்ப வர்றாங்க. நேற்று எந்த ஆர்டருமே இல்லாத நாளில் இல்லீகலா இத்தனை பேர்த்தை கைது செய்துவிட்டு
இன்னைக்கு சம்பந்தமே இல்லாமல் பாராளுமன்றத்தில் போய் இவர்கள் நாடகம் ஆடி கொண்டிருக்கின்றார்கள். இதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எந்த அளவுக்கு உங்க ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பொய்ய சொல்லியிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நடந்திருக்கின்றார்கள், எந்த அளவுக்கு இதே கோயிலில் ஆடு வெட்டு கோழி வெட்டுன்னு சொன்னும் பொழுது பேசாமல் இருந்தவங்க இன்னைக்கு தீபத்தூண்ல தீபத்தை ஏற்று என்று சொல்லிய பிறகு இந்த டிராமா பண்றாங்க. சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் 2014-17 தீர்ப்பையும் 1996 தீர்ப்பையும் வேண்டும் என்றே திரித்து, அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை, வேண்டும் என்றே திரித்து, இதுல ஹிந்து பெட்டிஷனர் யாரும் மலை உச்சியினுடைய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை. தட் இஸ் a settled issue. அது 1920 செட்டில் ஆயிருச்சு. மலையினுடைய உச்சி தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். நெல்லித்தோப்பு இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயும் கேட்கல, அதையும் செட்டில்டு இஷ்யூ, அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம். மேலே ஏற படிக்கட்டு இந்துக்களுக்கு சொந்தம் என்று கேட்கவில்லை, அதுவும் சொந்தம். ஆனா மலை உச்சியில் இல்லாம கீழே இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்க கார்த்திகை தீபத்தன்று இதை ஏற்ற வேண்டும் என்று ஏத்த போறவங்களை 2 நாட்களாக அலக்கழிச்சு மதுரை மாநகரத்தையே அல்லோலப்படுத்தி அவ்வளவு காவல்துறையை அனுப்பி மக்களுடைய இயல்பு வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறிக்கு ஆக்கிவிட்டு முதலமைச்சர் அன்னைக்கு காலையில் ட்வீட் போடுறார். மதுரைக்கு என்ன தேவை, வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? நான் கேட்கின்றேன், இது ஒரு முதலமைச்சர் போடுற ட்வீட்டா? இது யாரோ சின்ன பசங்க போட்டால் ஏற்றுக்கலாம். மதுரைக்கு என்ன அரசியல் தேவை, வளர்ச்சி அரசியலா ஆர் டேஷ் அரசியலா? அந்த டேஷ்ங்கிறது என்ன? முதலமைச்சர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு டேஷ் என்கின்ற வார்த்தையை கேள்விக்குறியாக்கி விட்டுருக்காரு. டேஷ்னா என்ன? முதலமைச்சர் தானே சொல்லணும். fill in the blanks. நீங்கள் நானும் என்ன, இது முதலமைச்சருடைய ட்வீட். எந்த அளவுக்கு சிறுபிள்ளைத்தனமாக இவ்வளவு பிரச்சனையை செய்துவிட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை போடுறாங்கன்னா, உண்மையாலுமே இந்த முதலமைச்சர் அனைவருக்குமான முதலமைச்சரா, இந்துக்களுக்கான முதலமைச்சரா, இஸ்லாமியர்களுக்கான முதலமைச்சரா, கிறிஸ்தவர்களுக்கான முதலமைச்சரா? ஒரு நீதி நிலைப்பாடு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தில் சொல்லும் பொழுது முதல் கடமையாக செய்ய வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்கு. அதையும் பின்பற்றல. சிஎஸ்எஃப் தமிழ்நாட்டில் அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். இது சம்பந்தமாக நேற்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நம்முடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சார்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கு சம்பந்தமாக பிரீஃப் பண்ணியிருக்கிறோம். என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இங்கே இருக்கு, இவங்க எந்த அளவுக்கு தவறான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு நீதிமன்ற அவமதிப்பில் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. சிஎஸ்எஃப் அன்னைக்கு ஒருவேளை நான் போறேன்னு சொல்லியிருந்தா மாநில அரசனுடைய காவல்துறைக்கும் சிஎஸ்எஃப்க்கும் கைகலப்பு வந்து இந்திய அளவில் மிகப்பெரிய தலைகுடிவாக நம்ம மாநிலத்துக்கு ஏற்பட்டிருக்கும். அவங்க பின்னாடி போயிட்டாங்க. சரி 144 இருக்கா, நாங்கள் மதிக்கிறோம், பின்னாடி போயிட்டாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னைக்கு நீதியரசர் சொல்லியிருக்காங்க அந்த 144 ஃப்ராடு. இவ்வளவு தவறுகளை செய்ய விட்டு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. பாருங்க, அபிஷேக் மனு சிங்வி அவங்க, விகாஸ் சேகல் அவங்க, இங்கே ஒருத்தருக்கு ஃபீஸ் என்னங்க, 20 லட்சம் 30 லட்சம் 40 லட்சம் சிட்டிங் ஃபீ. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்திற்கு ஒரு பெரிய சீனியர் சுப்ரீம் கோர்ட் லாயர் வந்திருக்கிறாங்க. அங்கே அபிஷேக் மனு சிங்வி இவ்வளவு கேலி கூத்தாக்கி விட்டு மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு போவோம், மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். அதனால தான் இதை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்களுடைய மாநில தலைவரிலிருந்து ஆரம்பித்து கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரை திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூணில் ஏற்றக்கூடிய தீபத்திற்காக உயிரை கொடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரிலிருந்து தொண்டர் வரை நாங்கள் நிற்போம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு மதுரை அமர்வு நீதிமன்றத்தில் திரு GR சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸை செவ்வாய்க்கிழமைக்கு தள்ளி வச்சிருக்கிறார். இன்னைக்கு மறுபடியும் கண்டெம்ட்டுக்கு கண்டெம்ட், அதுக்கு ஒரு கண்டெம்ட். இது இந்தியாவில் எங்கேயும் பார்க்க மாட்டோம். கொடுத்த தீர்ப்புக்கு ஒரு கண்டெம்ட், அந்த தீர்ப்பை சரியாக ஃபாலோ பண்ணி ஒரு கண்டெம்ட், அதுக்கு 4ஆம் தேதி ஒரு கண்டெம்ட். ஸோ கண்டெம்ட் இன்னைக்கு வந்திருக்கு. அது 2ஆம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதை கையில் எடுக்கிறாங்க. அதனால் அதையும் நாங்கள் கவனிக்கின்றோம். உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் தலைமை நீதிபதி CJI அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, இது அவசரமாக எடுக்க வேண்டிய வழக்கு கிடையாது, அவசரமான இன்னைக்கு நம்பர் போட்டு எடுக்க மாட்டேன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரியில் கொடுங்க, வழக்கமாக வர்றப்போ வரட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். நீதி நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது இங்கே நீதிமன்றத்தில். ஆனால் தரையில் மக்களாட்சி என்று சொல்லக்கூடிய ஜனநாயகத்தில் முதலமைச்சர் அதை கேள்விக்குறியாக்கி இவ்வளவு பேர்த்துக்கு பிரச்சனை உருவாக்கி லாட்டி சார்ஜ் மண்டை உடைந்து மாநிலத்தினுடைய இளைஞரணி தலைவர் தம்பி SG சூர்யாவிலிருந்து நிறைய மதுரை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் எல்லாருக்குமே பல இடத்துல காயம் பட்டிருக்கின்றார்கள். எதற்கு இதில் இவ்வளவு அநியாயம் பண்ணுறாங்க கேட்டால் எங்களுக்கு மதவாத சக்தி என்கின்ற பெயர். அதனால் தமிழிசை அக்கா எல்லாமே இங்கே இருக்கிறாங்க. இதை விவரமாக உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தும் சொல்லணும். 1920 96 2014 17 2025 தீர்ப்பு, இது வந்திருக்கக்கூடிய அனைத்தும் சாமானிய மனிதன், நீங்கள் இந்துவாருங்க இஸ்லாமியராக கிறிஸ்தவராக சாமானிய மனிதன் இதை உத்து பார்த்தாங்கன்னா அவர்களுக்கு நியாயம் புரியும். யாருக்கும் எதிரானவங்க கிடையாது.
தர்காலை இஸ்படுத்தி மேலே ஏறட்டும், யாரும் அவர்களை தடுக்கவில்லை. ஹிந்துக்கள் கேட்பது கோவிலினுடைய எல்லை பகுதிக்குள்ள, கோவிலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் நாங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரே ஒரு நாள் ஏற்றுறோம். அது பார்த்தீங்கன்னா பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மலையின் மீது ஒரு தீபத்தை ஏன் ஏற்றுறோம்னா அதை பாற்ற வீட்டில் நம்ம ஏற்றுவோம். இந்த மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவதற்கான காரணம் என்னங்க? மலை பெரும்பாலும் அந்த பகுதியினுடைய ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கும். எல்லோரும் அதை பார்க்கலாம், சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்தில் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் வாட்சு டைமு யாருமே இல்லாத காலகட்டத்தில் எல்லாருமே கோபுரத்தை பார்ப்பாங்க. அங்கே தீபம் ஏற்றப்பட்ட பிறகு வீட்டில் விளக்கேற்றுவாங்க. இதுதான் நடைமுறை. இதை 100 ஆண்டு காலமாக இது வேறு வேறு காலகட்டத்தால் இது தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு, நியாயமான முறையில் நீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தட்டி பறிக்கிறாங்க. வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆனால் நிச்சயமாக மத்திய அரசும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், உள்துறை அமைச்சரும் இதை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், நீதி அரசர்களும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கபட நாடகம் எத்தனை நாளைக்கு போகும் என்பதை பொறுத்திருந்து ஆனால் நீங்க பாருங்க, இதுல திரு ராம ரவிக்குமார் அவர்களும் மொத்தம் 6 பெட்டிஷனர். முதல் பெட்டிஷனர் ராம ரவிக்குமார், அவரோட 5 பேர். 6 பெட்டிஷனருக்காகத்தான் நிறைய பேர் அதுவும் கேட்டீங்க, எதுக்கு 10 பேர் அனுப்பணும்? 6 பெட்டிஷனர் கூட 4 பேர் லாயர் இருக்கலாம், 10 பேர். அதனால் இத்தனை பெட்டிஷனரும் இதுவரை அமைதி காக்கிறாங்க. யாரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை தவறா பேசல, யாரும் தர்கா எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல, யாரும் நெல்லித்தோப்பை எங்களுக்கு சொந்தம் என்று கேட்கல. மிக அமைதியான முறையில் அறவழியில் லட்டி சார்ஜ் அடி வாங்கிக்கிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க. எங்களுடைய உரிமையை நிலைநாட்டி கொடுத்துருக்கக்கூடிய நீதிமன்றம் சொல்லியிருப்பதை நாங்கள் செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது எங்கே இவங்க மதக்கலவரத்தை ஏற்படுத்துனாங்க? பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்தினாங்களா? இத்தனை போலீஸை குவிக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான போலீஸை மதுரையில் குவிக்கிறாங்க. எங்கேயாச்சும் ஒருத்தர் இந்த பெட்டிஷனர் கூட வந்தவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள், இந்து முன்னணியினுடைய தொண்டர்கள், எங்கேயாச்சும் ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு கார் கண்ணாடி உடைச்சோம், ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை உடைச்சோம்? இன்னைக்கு கலவரத்தை செய்வது யார்? மதுரை மாநகரத்தினுடைய காவல்துறை. எவ்வளவு பேரிகேட் போடுறாங்க? ஆயிரக்கணக்கான பேரிகேட். கலவரத்தை ஏற்படுத்துறது அவங்க. எங்கேயும் ஒன்று உடையல, இவங்க போய் யாரையும் தாக்கல, எந்த பொது சொத்துக்கும் சேதத்தை ஏற்படுத்தல. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மத கலவரம் ஆன்டிசிபேட் பண்றாங்க? இது மட்டும் இல்லப்பா, ஒரே நாள் தீபம் ஏற்றுறது மாத்திரம் மத கலவரம் வந்துருமான்னு ஜட்ஜி கேட்டிருக்காங்க. ஜட்ஜி பாருங்க, ஒரே நாள் 3ஆம் தேதி டிசம்பர், அக்கா சொல்றாங்க டிசம்பர் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபத்தை ஏற்றிட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு 4ஆம் தேதி போறதில்லை, 5ஆம் தேதி போறதில்லை, அடுத்த தீபத்துக்கு போவாங்க. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அதனால் மத கலவரம் ஏற்படும்? அதுவும் நீதியரசர் இன்னும் ஒரு படி போறாரு. இங்க பாருங்க, கோவிலுடைய சொத்தை பாதுகாங்கிறார். இந்த தீபத்தூணே கோவிலுடைய சொத்து. நீங்க தீபத்தை ஏற்றினா தானே அதை பாதுகாக்க முடியும். அதனால தயவு செய்து தீபத்தை ஏத்துங்கன்னு சொல்றாங்க. விசித்திரம், நம்முடைய தலைவர்கள் சொன்னது போல, அக்கா சொன்னது போல, தர்காவுடைய அதிகாரிகள் போய் அப்பீல் பண்ணல, கோவிலுடைய ஈஓ போய் அப்பீல் பண்றாங்க. இதை விட வெக்கக்கேடு நம்ம எங்கேயாச்சும் பார்த்துருக்கிறோமா? சார், இது ராம ரவிக்குமார் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் 5 பெட்டிஷனர் இருக்காங்க சார். மொத்தம் 6 பேரோடைய பெட்டிஷனை தான் அந்த நீதியரசர் அவருடைய ரிட் பெட்டிஷனில் 6 பேர்த்த மொத்தமாக எடுத்துக்கிட்டாங்க. 5 பேர் ஏற்றணும், ஒருத்தர் ஏற்ற வேண்டாம், மொத்தம் 6 பேர். இப்போ அரசியல் கட்சியினுடைய அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை மக்களுக்காக நிற்பது. நாங்கள் மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். மதுரை மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மனநிலையை பிரதிபலிக்கிறோம். அவர்களும் மக்கள் தான். நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக இருக்குது. இது அப்போ அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணுங்க? எனக்கு ரகுபதி அவங்க கேட்குறாங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு இதுக்கும் சம்பந்தம்னா அரசியல் கட்சி எதுக்கு நடத்தணும்? மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்கு அரசியல் கட்சி இருக்கு, மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கு. நீதிமன்றம் சொல்லிய பிறகு அரசு தவறு செய்யும் பொழுது தட்டி கேட்பதற்காக அரசியல் கட்சி இருக்கு. அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை இது. அதனால தான் திரும்ப சகோதரர் கேட்கிறேன், நீங்க ரகுபதி அண்ணன் கேட்கணும், யாராவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனோ தலைவனோ பொது சொத்துக்கு சேதத்தை ஏற்படுத்தினோமா அப்படின்னு அவர் கேட்கிற கேள்வி கரெக்ட். எங்கேயாவது நாங்க மத கலவரத்தை ஏற்படுத்தினோமா? எங்கேயுமே கிடையாது. மக்களுடைய மனநிலையை பிரதிபலித்து, இந்துக்களுடைய உணர்வை பிரதிபலித்து பாரதிய ஜனதா கட்சி களத்தில் பெட்டிஷனருக்காக, மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இந்த தீர்ப்பில் தெரியா சொல்றாங்க, பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். பெட்டிஷனர் மட்டும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஹிந்து மதத்தை நம்பக்கூடிய எல்லோருமே பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். ராம ரவிக்குமார் மட்டுமா? இல்லை. ராம ரவிக்குமார் சொல்றத நான் நம்புறேன் அப்படின்னா நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது தமிழ்நாடு என்டோமெண்ட் HRNCயில் அதுவும் இருக்கு. அதனால் ராம ரவிக்குமார் பெட்டிஷனாக இருக்கலாம், அதை நம்பக்கூடிய நானும் பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்பது பல தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் எல்லோருக்கும் ஆதரவாக நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் என்கின்ற கருத்தை பணிவாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.
அரசு செய்த மேல்முறையீட்டு மனு வந்து உடனே அவசரமா விசாரிக்க வேணாம்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு கண்டெம்ட் வழக்கை வந்து உடனே உயர்நீதிமன்றத்துடைய தனி நீதிபதி விசாரிக்கிறாரு. நீதிபதி விமர்சனம் பண்றாங்க. இன்னைக்கு நீதிபதியுடைய ஜட்ஜ்மெண்ட் விமர்சனம் பண்ணி இன்னைக்கு ஃபுல்லா ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க. நீதிபதியா அவர் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைங்க. இன்னைக்கு நீதியரசர் அவர்கள் இன்று காலையில் உச்சநீதிமன்றம் இது போன்ற ஒரு நடவடிக்கை போது உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ஒரு உள்நோக்கத்தோட செயல்படுறாங்க ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அண்ணா இதில் உள்நோக்கம் என்கின்ற அதனால தான் நம்ம டீட்டெயிலாக ஜட்ஜ்மெண்ட்டை பேசுகிறோம். அவர் 1996 ஜட்ஜ்மெண்ட்டை மீறி இருந்தால் பரவாயில்ல, 2014 மீறி இருந்தால் பரவாயில்ல, 17 மீறி இருந்தால் பரவாயில்ல. அதைத்தான் ரகுபதி அவர்கள் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட்டே வேறு என்பது உங்கள் முன்னால் நாங்கள் வைக்கின்றோம். இந்த ஜட்ஜ்மெண்ட்டே வேறு. இரண்டாவதுங்கண்ணா, நீதியரசர் அவர்கள் கண்டெம்ட் எப்போ எடுத்தார்னா 5 மணிக்கு கண்டெம்ட் எடுக்கிறாரு 3ஆம் தேதி. அட்வொகேட் ஜெனரல் சொல்கிறாங்க இல்லைங்க ஐயா 6 மணிக்கு தான் தீபம் ஏற்றும். அதுக்காக கண்டெம்ட்டை 1 மணி நேரம் தள்ளி வைக்கிறார். 6:05க்கு தீபம் ஏற்படுத்த சகோதரருக்கு தெரியும். அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு ஈஓ எங்கேன்னு. ஈஓ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாருங்க ஐயா. நான் சொல்கிறது 3ஆம் தேதி 6:05க்கு நடந்த கண்டெம்ட்டில் ஏற்பாடு செய்யலை, பெட்டிஷனரை கூப்பிடல, 1ஆம் தேதி ஈஓ நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதி எடுக்கல, 3ஆம் தேதி கண்டெம்ட் ஆஃப் பெட்டிஷன் வரும்போது கோர்ட் வரும்பொழுது அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாங்க ஈஓக்கு ஃபோனை போடுங்க. ஈஓ அவைலபிள் இல்லைங்கிறாங்க. ஸோ ஈஓ வரல, வீடியோ கான்ஃபரன்ஸ் வர சொன்னதுக்கு போல வீடியோ கான்ஃபரன்ஸ் வரல. இன்னைக்கு மதுரையினுடைய போலீஸ் கமிஷனர் கலெக்டர் சம்மன் பண்ணியிருக்காங்க, வரல.